3. மீண்டும் ஷேர் ஆட்டோவில் டிராவல் செய்து நேரே அவன் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் அறைக்கு வந்தவன் உடைகளை மாற்றிவிட்டு தன் கல்லூரி பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். கிளாஸ் ஆரம்பித்திருந்தாலும் இன்னுமே மாணவர்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டுதான் இருந்தனர். அமைதியாய் நடந்து கொண்டிருப்பவனை நோக்கி கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் நித்யா. நித்யா கிஷோருடன் படிக்கும் மாணவி, அவனுடைய நெருங்கிய தோழியும் கூட. கிஷோர் மேல் உண்மையான அன்பு கொண்ட நல்ல ஃப்ரெண்ட். பார்க்க என்னதான் டாம் பாய் தோற்றத்தில் இருந்தாலும் மென்மையான குணம் கொண்டவள். கொஞ்சம் சேட்டையும் அதிகம்தான். டே நல்லவனே நில்றா என்று மூச்சிறைக்க ஓடி வந்து அவன் முன்னே நின்றாள். கிஷோர் அமைதியாய் என்ன என்பது போல் அவளை பார்க்க, இந்த லுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இவ்வளவு தூரம் கத்திட்டே ஓடி வரேன்ல, என்னன்னு கேட்குறியா, ஏன்டா லேட்டு என்று கேட்டாள் நித்யா. காலையில் சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். ஆமா, நீ ஏன் இன்னும் கிளாஸ் போகாம இருக்க, எங்க மற்றவங்களாம் என்று பேச்சை மாற்ற கேட்டான் கிஷோர். ஃபர்ஸ்ட் அவரே தியரி, யாரு போவா, மற்றவங்களாம் கேன்டீன்ல இருக்காங்க, வா நம்மளும் போவோம் என்று நித்யா பின்னே திரும்பி நடக்க, அந்த பக்கம் எங்க போற, வா கிளாஸுக்கு போவோம் என்று நித்யா வரமாட்டேன் என்று அடம் பிடித்த பிறகும் அவளின் பையை பிடித்து தரவன் இழுத்துக்கொண்டு கிளாஸை நோக்கி சென்றான் கிஷோர். ப்ரொஃபசர் பாடம் நடத்தி கொண்டிருக்க சற்று தயக்கத்துடன் கிளாஸ் வாசலில் நின்றான் கிஷோர். என்றுமில்லாத திருநாளாய் கிஷோர் கிளாஸிற்கு லேட்டாக வருவதை அங்கு இருப்பவர்கள் தான் 8வது அதிசயமாக பார்த்து வைத்தனர். கிளாஸ் வாசலில் அவனும் நித்யாவும் அமைதியாய் நிற்க ப்ரொஃபசர் கார்த்திகேயன் அவர்களை முறைத்துவிட்டு, இதுதான் கிளாஸுக்கு வர நேரமா, கெட்டன் என்று கடுகாய் பொறிந்தார். கிஷோர் அமைதியாய் அமர்ந்து பாடத்தை கவனிக்க தொடங்கினான். கார்த்திகேயன் மனசாட்சியே இல்லாமல் 1.5 மணி நேரம் பாடம் எடுத்துக் கொண்டிருக்க முக்கால்வாசி கிளாஸ் உறங்கிவிட்டது. கிஷோர் மட்டும் கவனமாக நோட்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தான். பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு படுத்திருந்தவர்கள் எல்லாரும் எழுந்திட, அடுத்த கிளாஸ்ல டெஸ்ட் இருக்கும் என்று சொல்லிவிட்டு கிஷோரை ஒரு முறைத்து விட்டு சென்றார் ப்ரொஃபசர். எப்போதும் தன்னிடம் கனிவாக நடந்து கொள்ளும் ப்ரொஃபசர் கார்த்திகேயன் இப்படி முறைத்து விட்டு செல்வது கிஷோருக்கு நெருடலாகவே இருந்தது. கிஷோர் அருகில் வந்து அமர்ந்த நித்யா, இதுக்கு மேல என்னால கிளாஸ்ல இருக்க முடியாது, நான் நம்ம பசங்களை பார்க்க போறேன், நீயும் வா என்று அவனை இழுக்க கிஷோர் நகராமல் இருந்தான். அவன் பார்வை சென்ற இடத்தை கண்ட நித்யா அதிர்ந்து நின்றாள். அங்கு மேனகாவும் கௌதமும் கை கோர்த்தபடி சிரித்து சிரித்து பேசிக்கொண்டு வந்தனர். கிஷோரின் கிளாஸில் இருக்கும் அனைவருக்கும் அவனும் மேனகாவும் காதலித்து வந்தது தெரியும். அப்படி இருக்கையில் இன்று மேனகா கௌதமுடன் வருவதைக் கண்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஹே, அங்க பாரு, அந்த மேனகா கௌதம் கூட வரா என்று ஒருவள் கூற, எனக்கு அப்பவே தெரியும், கிஷோர் மாதிரியான ஆளுங்க கூட அவ எப்படி இருப்பா என்று கேலியாய் கூறினான் ஒருவன். மற்றவர்கள் எல்லாம் இவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க கிஷோரிடம் வந்த மேனகா, இந்தா நீ கொடுத்த போன் என்று கிஷோர் அவளுக்காய் கிஃப்டாய் வாங்கி கொடுத்திருந்த புது மாடல் ஆண்ட்ராய்டு போனை அவனிடம் கொடுத்தாள். கிஷோர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தான். ஹே, இந்தா நீ வாங்கி கொடுத்த 10,000 ரூபாய் போன், நேத்து நமக்கு பிரேக்கப் ஆனப்பவே நீ எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன், இந்தா என்று ஒரு கவரையும் சேர்த்து அவனிடம் நீட்டினாள். இதையெல்லாம் பார்த்த நித்யாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்தது. திரும்பி கிஷோரை பார்க்க அவன் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தான். அவளுக்கு சட்டென்று கோபம் தலைக்கு ஏறியது. மேனகாவையும் கௌதமையும் மாறி மாறி பார்த்தவள் சட்டன் எழுந்து நின்றாள். ஹே மேனகா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? போய் இந்த கௌதமுக்காகவா நீ கிஷோரை பிரேக்கப் பண்ணிருக்க? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நித்யா கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுளீரென வலிக்க மேனகா எரிச்சல் அடைந்தாள். கிஷோர் உன்னை எவ்வளவு லவ் பண்ணா? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா துடிச்சு போயிருவான். உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான், என்னெல்லாம் பண்ணிருக்கான், எல்லாம் மறந்து போச்சா என்று வெடித்து கேட்டாள் நித்யா. கிஷோர் அவளின் கைகளை இறுக்கமாய் பற்றி அவளை அமைதிப்படுத்த முயற்சித்தான். நீ சும்மாருடா, நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனாலதான் இதுக்கெல்லாம் உன் மண்டையில நல்ல மிளகா அரைக்குதுங்க என்று அவனிடம் சொல்லியவள் மேனகாவிடம் திரும்பி, உனக்காக தான் பார்ட் டைம் வேலைக்கு போய் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தான், உனக்காக தான் அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த போன் வாங்கி கொடுத்தான், உன் செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டினான், அவ்வளவு ஏன் நீ போட்டிருக்க ட்ரெஸ், ஷூ, கம்மல், லிப்ஸ்டிக் முதற்கொண்டு எல்லாம் அவ வாங்கி கொடுத்ததானடி. அவள் ஒவ்வொன்றாய் சொல்ல சொல்ல மேனகாவிற்கு அவமானம் பிடுங்கி தின்றது. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் தூங்க மாட்டான்டி, அப்படி உன்னை பாத்துக்கிட்டான். ஆனா நீ அவனை விட்டுட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்க என்று கேட்டாள் நித்யா. நானா இவனை எனக்கு போன் வாங்கி தர சொன்ன? அவன் தகுதிக்கு மீறி வாங்கினது அவன் தப்பு. எனக்கு ஐபோன் கிடைக்கிறப்போ நான் ஏன் ஆண்ட்ராய்டு டப்பா போன் வச்சிருக்கணும்? நான் ஒன்னு அவனை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை.
அவன் தான் என் பின்னாடி வாலாட்டி சுத்திட்டு இருந்தான். எனக்கு ஏத்த ஜோடி கௌதம் தான். என் பர்சனாலிட்டிக்கும் அழகுக்கும் அவன் தான் கரெக்ட். அது கிஷோருக்கே தெரியும். அதான் அவனே அமைதியா இருக்கான். நீ ஏன் சும்மா லபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்க போ. கௌதமின் கையை இறுக்கமாக பிடித்தாள் மேனகா. அதை பார்த்த கிஷோரின் கண்கள் கலங்கியது. சே, இவளையா விழுந்து விழுந்து காதலிச்சோம், அம்மா தேவதைன்னு உருகணும் என அவன் மனம் அவனையே கேள்வி கேட்டது. துரோகத்தின் வலி ஆழமாய் பாய்ந்தது. நித்யா விட்டால் மேனகாவின் வாயை அடித்து உடைக்கலாமா என்றுதான் இருந்தாள். ஆனால் கிஷோர் அவள் கையை பிடித்து தடுத்திருந்தான். இதையெல்லாம் பார்த்து ரசித்த கௌதம், டார்லிங், இங்க ஒரு நெகட்டிவ் வைபா இருக்கு. நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் என்னோட ஃபாரின் பைக்ல ஒரு ரைட் போலாமா? நீயும் நானும் தனியா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு மறுபடியும் நல்ல மூடு வரும் என்று ஹஸ்கி வாய்ஸில் சொன்னான். அதை கேட்டு வெட்கப்பட்ட மேனகா, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர ரெடி கௌதம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். கிஷோர் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாயிருந்தான். போடி போ, அப்படியே போயிடுங்க, உங்களால தாண்டி எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேரு என்று திட்டி தீர்த்தாள் நித்யா. சே, சரியான ராட்சசி, இவெல்லாம் மனுஷியே இல்ல என்று கடுப்பாய் சொன்ன நித்யா கிஷோரின் அமைதியான முகத்தை கண்டு, டே கிஷோர், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதடா. இந்த மாதிரியான கேவலமான ஜென்மம் உன் லைஃபை விட்டு போனதுக்கு நீதான் முதல்ல சந்தோஷப்படணும். செல்ஃபிஷ் பிட்ச் என்று சொல்லி அவனை தேற்ற முயற்சி செய்தாள் நித்யா. கிஷோர் யோசனையுடனே அமைதியையே கடைபிடிக்க, அட அவளை பத்தி தான் உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக நீ ஃபீல் பண்ணி உன் நேரத்தை வேஸ்ட் பண்ண போறியா? இவையெல்லாம் நாளைக்கே இன்னொரு பணக்காரன் வந்தா அவன் பின்னாடியே போயிடுவாடா, வர்த்துல டியூட் என்று சொல்லி அவனை சமாதானம் செய்தாள் நித்யா. அவளுக்கு தான் தெரியுமே கிஷோர் எப்படியெல்லாம் மேனகாவை காதலித்தான் என்று. நிச்சயமாக இந்த ஏமாற்றம் அவனை காயப்படுத்தி இருக்கும் என்று அவள் உணர்ந்திருந்தாள். அவன் மூடை மாற்ற முயற்சித்தவள், இருந்தாலும் நீ இவ்வளோ சப்பையா இருப்பன்னு நான் நினைக்கலடா. அம்பியை விட மோசமான ஏமாளியா இருக்க. மீனுன்னு சுத்திட்டு திரிஞ்ச நல்லா வச்சு செஞ்சுட்டால, பேசாம நீ எல்லாம் சாமியாரா போயிடலாம்டா கோமுட்டி தலையா என்று அவனை கலாய்க்க, ரொம்ப டயலாக் பேசாத, நான் ஒன்னும் அவ்வளோ வீக் இல்ல என்று சொல்லி மெல்ல சிரித்தான் கிஷோர். அடக்க அரகமே, நீ ஃபீல் பண்ணுவன்னு நான் பேசின பாரு, என்ன சொல்லணும். சரி வா, உன்னை பிடிச்ச சனி போயிடுச்சுல, அதுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன். நம்ம எல்லாரும் வெளியே இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டுவோம் என்று சொல்லி அவனின் கையை பற்றி இழுத்துச் செல்ல, நேற்று விழுந்ததில் கையில் இன்னும் காயம் இருக்க அவளின் கை பட்டதும் எரிச்சலில் கிஷோர் ஆ என்று கத்தினான். என்னாச்சுடா என்று நித்யா அவனின் கையை பார்க்க ரத்தம் காய்ந்து சிராய்ப்புகள் கையில் இருந்தது. டே, எப்படிடா அடிபட்டுச்சு? எங்க போய் விழுந்து வார்ன என்று கேட்டாள் நித்யா. நேத்து டெலிவரி பண்ண போற வழியில வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு என்று கூறினான் கிஷோர். என்னடா சொல்ற? நீ இப்படி கவனம் இல்லாம பைக் ஓட்ட மாட்டியே என்று புரியாமல் கேட்டாள் நித்யா. ஒரு நொடி யோசித்தவன், இல்ல நேத்து நைட் நல்ல மழை வேற பெஞ்சிச்சு, அதோட ஏதோ 2 கார் என்ன சேஸ் பண்ணிட்டு வந்துச்சு, அதை பார்த்ததும் பயந்து ஒரு சந்துக்குள்ள போயிட்டேன், அது கவனம் இல்லாம வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு என்று முன்தினம் நடந்ததை கூறினான் கிஷோர். என்னது, கார் சேஸா? ஆமா, இவர் பெரிய டாம் குரூஸ் போடாங்க, உனக்கு மட்டும் எங்க இருந்து தான் இப்படி எல்லாம் கிளம்பி வராங்களோ என்று நொந்து கொண்டாள் நித்யா. விடு நித்யா, என்ன மாதிரி ஹேண்ட்ஸம் பாய்ஸ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் என்றான் கிஷோர். அடங்கப்பா. நான் நம்ம பசங்களை எதிரில் இருக்கிற ஹோட்டலுக்கு வர சொல்லிட்டேன், நம்மளும் போவோமா மிஸ்டர் ஹேண்ட்ஸம் என்று கூறினாள். இருவரும் சிரித்தபடியே அருகே இருந்த ஹோட்டலிற்கு சென்று நண்பர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே வந்த நித்யாவின் ரூம்மேட்ஸ் கேர்ள்ஸ், நித்யா 1 minute என்று அவளை அழைக்கவும், இருடா வந்துடுறேன் என்று கிஷோரிடம் சொல்லிவிட்டு அவர்களை பார்க்க சென்றாள் நித்யா. என்னடி கிஷோர் ஓகேவா? மேனகா பிரேக்கப் பண்ணிட்டாலுமே, காலேஜ் ஃபுல்லா இதான் டாக்கு என்று கேட்டாள் பவி. அவர்கள் தன்னை பத்தி தான் பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் பார்வையை வைத்தே புரிந்து கொண்ட கிஷோரின் முகம் வாடியது. மீண்டும் மேனகாவை பாத் ட்ரெஸ்ஸில் பார்த்தது, அவளுக்கு கௌதம் முத்தம் கொடுத்தது, மேனகா கேவலமாக பேசியது அனைத்தும் அவன் மனதை இன்னும் காயப்படுத்தியது. சட்டென அவன் செல்போன் வைப்ரேட்டரில் அதிர அதை எடுத்து காதில் வைத்தான். குட் கிஷோர், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நான் கூட நீ எங்க பேங்க் பக்கம் வராமல் போயிடுவியோன்னு யோசனையா இருந்தேன்.
பட் யூ ஹேவ் chosen த ரைட் டெசிஷன். இது உன்னோட சொத்து. உன் உரிமையை என்னைக்கும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு லீகல் அட்வைசரை மட்டும் நான் இதை சொல்லலை. உன் பேரண்ட்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உன்னோட வெல்விஷராகவும் இதை நான் உனக்கு சொல்கிறேன். தென் உன்னோட 100 கோடி கரண்ட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இனி நீ உன் இஷ்டம் போல் உன் பணத்தை செலவு பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னு லீகலாக நான் உனக்கு கைட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, ஹாவ் அ குட் டே என்று சொல்ல வேண்டிய அனைத்தையும் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தார் லாயர் வேதாச்சலம். தேங்க்ஸ் அங்கிள் என்று சொல்லிவிட்டு காலை கட் செய்தான் கிஷோர். என்ன தம்பி, வழக்கம் போல 4 சமோசாவா? சீக்கிரம் அந்த அக்கௌண்ட் பாக்கி 120 ரூபாயை முடிங்கப்பா என்று பக்கத்து டேபிளில் இருந்த கலர் பாட்டில்களை எடுத்தபடியே சொல்லிவிட்டு சென்றார் கேண்டீன் ஓனர் கணேஷ் அண்ணன். ஆனால் அவருக்கு தெரியாது, கிஷோரிடம் இப்போது இருக்கும் காசுக்கு தினமும் 10 சமோசா மலையையே வாங்கி காலேஜிற்கே 10 வருஷம் கேண்டீனில் ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் என்று. மீண்டும் செல்போன் வைப்ரேட் ஆகியது. ஓபன் செய்ய, your account is activated. Please use our gold VIP access card for all purchases. Thanks. Have a great day. For further assistance, please connect to Royal Bank. Account balance 100 crores என்று SMS செய்தி தெரிவித்தது. அதை பார்த்து புன்னகை செய்த கிஷோர் தன் சட்டை பையை தடவி பார்க்க அதில் ஒரு கிழிந்த 20 ரூபாய் நோட்டு மட்டுமே இருந்தது. என்ன வாழ்க்கடா இது, சிரிப்பதா இல்லை அழுவதா என்று சிந்தனையில் அமர்ந்திருந்தான் கிஷோர். அப்போது அவன் ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் அகில், ரோஹன் இருவரும் ஹோட்டல் உள்ளே வந்தனர். இருவரையும் பார்த்து கிஷோர் கையை அசைத்தான். அகில் விஸ்காம், ரோஹன் ஹிஸ்டரி படிக்கின்றனர் அதே காலேஜில். செல்போனையே பார்த்து கொண்டு வந்த அகில் திடீரென்று போனில் வந்த செய்தியை கண்டு, ஐயையோ எந்த குருவாயூரப்பா என்று அதிர்ச்சியாக அலறிட அங்கிருந்த அனைவருமே அவனை திரும்பி பார்த்தனர். அங்கு இருப்பவர்கள் ஒரு மாதிரியாக அவர்களை பார்த்தார்கள். டேய், கொஞ்ச நேரம் சும்மா வர மாட்டியா? இப்படி கத்தி அழகான பொண்ணுங்க முன்னாடி மானத்தை வாங்குறியடா என்று கூறினான் ரோஹன். அகில் ஏதோ சொல்ல வர, நீ ஒன்னும் சொல்ல வேணாம் என்று சொல்லி அவனை கிஷோரிடம் இழுத்துச் சென்றான் ரோஹன். ஏன்டா இப்படி கத்துன என்று கேட்டான் கிஷோர். அதற்கு பதில் சொல்லாத